Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து braided hairstyle பத்தி தான். So இவங்க என்னோட braid my friend அவங்களுக்கு வந்து நான் 3 லுக் பண்ணிருந்தேன். அவங்க என்கேஜ்மென்ட்க்கு முகூர்த்தத்துக்கு and ரிசப்ஷனுக்கு நான் பண்ணிருந்தேன். அந்த 3 லுக்கும் நான் லாஸ்ட்ல இந்த வீடியோ எண்ட்ல காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த டுட்டோரியல் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி இந்த braid hairstyle பண்ணுறதுன்னு. மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இயர் டு இயர் செக்ஷன் எடுத்து நான் வந்து கிளிப் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பஃப் எடுக்கிறதுக்காக க்ரௌன் ஏரியாவும் கிளிப் போட்டு வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்க ஏரியாஸ் எல்லாமே நான் வந்து கேர்லிங் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேர்லிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெய்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரெய்ட் வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து புல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து கேர்ள் பண்ணால் தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும், நார்மல் ஸ்ட்ரெயிட் ஹேரில் கிடைக்காது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ஷன் ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம கிளிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின்ஸ் போட்டு குத்திக்கலாம். அது பண்ணதுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற ஹேரையும் வந்து கேர்லிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா டைம் இருந்தால் மட்டுமே இந்த ஹேர் ஸ்டைல் போங்க, இல்லைன்னா இந்த வந்து குயிக்காக இருக்கக்கூடிய நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ் நான் சொல்லித்தரேன், அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து க்ரௌன் பார்ட்டில் வந்து பஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து புல் பண்ணி கீழே விட்டிங்கன்னா உங்களுக்கு பஃப் வந்து அப்படியே நிற்கும். ஸோ இதே தான் வந்து எல்லா அந்த க்ரௌன் ஏரியா ஃபுல்லாக நான் வந்து பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ஹேர் ஸ்டைலுக்கு உங்கள் பஃப் லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்கணும், ரொம்ப கீழே இறங்கி இருக்கக்கூடாது. நீங்கள் அதை வந்து லேட்ரான் பார்ப்பீங்க அது எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பஃப்லாம் பண்ணி இது பண்ணதுக்கப்புறமா ஸோ பேக்கும் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஹேர் ஃப்ரீயாக வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அப்படியே அந்த ஹேரை வந்து கிராப் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பஃப் வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோலேயும் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் நான் முன்னாடி பண்ணுறேன். ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் வந்து braided ஹேர் ஸ்டைல் மட்டும் இல்லை, நோ பார்ட்டிஷன் ஹேர் ஸ்டைல். என்னோடய கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு பார்ட்டிஷன் இருந்தால் எனக்கு முகத்துக்கு செட் ஆகாதுன்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நோ பார்ட்டிஷன் லுக் தான் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லா 3 லுக்ஸ்க்குமே. ஸோ இதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 4 கிளிப்பு தான் இந்த நார்மல் பின் கொத்தோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்லைட் பின் கொத்தி இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திச்சுட்டி ஃபிக்ஸிங். ஸோ நெத்திச்சுட்டி த்ரெட்டில் வச்சு உள்ளே வச்சு நம்ம வந்து டைப் பண்ணிடுறோம். இப்போ வந்து நோ பார்ட்டிஷன் லுக் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஐப்ரோஸ்க்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதையும் வந்து நார்மலாக நம்ம பஃப் எப்படி பண்ணோம் இல்லையா, ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து பேக் கோம் பண்ணி, ஸோ அதே தான் நம்ம இந்த ப்ராசஸ்லேயும் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி வெட்டுற போகிறோம். ஸோ இதுதான் என்டையர் ப்ராசஸ். ஸோ அது அப்படியே நீங்கள் வந்து ஸ்பீடில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மேக்கப் லுக் வந்து அடுத்தது நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நிறையா ஹேர் ஸ்டைல் அண்ட் ப்ரைடல் ரிலேட்டடாக நிறையா வந்து என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் தட் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து எல்லா லுக்கையும் காமிக்க போகிறேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப ரொம்ப சப்டில், பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து மேக்கப் வந்து இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ அவங்க ஸ்கின் மாதிரியே இருக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதே தான் பஃப் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எல்லா ஹேரையும் கேதர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கிளிப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதே கிளிப் வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கணும், கீழே இறங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எதுக்காகன்னா இதுக்காக தான். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ எதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோமோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் பேசிக், உங்கள் எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் இது ஒரு பேசிக்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரைடலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட், ஒரு 1 inch ஸ்ட்ராண்டு போதும், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேணாம். எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து பின்னை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் வந்து
கண்டினியூஸாக ஒவ்வொரு சைட்லேருந்து நீங்கள் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் இதனால தான் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசனும் கூட. அது மட்டும் இல்லை, நீங்கள் கர்லிங் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ்க்கு நான் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஓசிஸ் ஸ்ப்ரே நான் வச்சுருந்தேன். ஸோ தட்ஸ் அ ஷைனிங் ஸ்ப்ரே. ஸோ அதை வச்சிங்கன்னா இன்னும் நல்ல லுக் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அப்பப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயும் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணி பின் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஆன் த டேக் நீங்கள் வந்து ப்ரைடுக்கு மேலே பண்ணக்கூடாது. பிகாஸ் இது கொஞ்சம் வந்து ஒரு பிகினர் விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. அண்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் யாரோட ஹேர்லேயும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. அண்ட் இதே மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ். இது வந்து கீழே வரைக்கும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணால், நான் வந்து ஒரு 3/4 ஆஃப் த ஹேர் மட்டும்தான் நான் வந்து விட்டுருக்கேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா 3/4 ஹேர் வந்து போயிடும். மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைடு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளார்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் இதில் காமிச்சிடுறேன். ஸோ ஃப்ளார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரும் யூபின் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஸ்லைட் பின்னில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு டைட்டாக செக்யூர்டாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து அந்த பின்ஸ் போட்டாலும் நான் ஃபைனலாக ஒரு யூபின் போட்டு 2-3 யூபின் 2-3 கிடையாது, ஒரு 2 யூபின் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸாக ஸ்ட்ராங்காக வந்து உங்களோட இதில் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் ஸ்ப்ரேயும் பண்ணிவிட்டு நார்மல் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் லுக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபைனல் லுக். அண்ட் இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிசப்ஷன் லுக். இதுக்கு வந்து நான் கேர்ள்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ரிசப்ஷன் லுக் எடுக்க முடியல. பட் ஷார்ட்லி வந்து இந்த மேக்கப் லுக் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ரிசப்ஷன் லுக். ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக பார்த்திங்கனாலே தெரியும். அவங்களோட ஸ்கின் மாதிரியே இருக்கும். அண்ட் ஹேரும் அப்படி தான் இருந்தது. அண்ட் அவங்களோட முகூர்த்தம் லுக். அண்ட் இந்த மாதிரி நோ பார்ட்டிஷன் தான் 3க்குமே போயிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் பிரைடல் ரிலேட்டட் மேக்கப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய சேனலில். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you guys in next time.